நாச்சியார் கோவில். நாச்சியாருக்குன்னு க்ஷேத்திரம் நேற்றுக்கு சொல்லச்சேவே திருவள்ளரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநறையூர். இந்த 3 பேரும் 3 நாச்சியாருக்கு பிராதானியம்னு சொல்லியிருந்தேன். திருவள்ளர க்ஷேத்திரம் தான் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு, அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பூதேவி நாச்சியார் ஆண்டாளுக்கு, இப்போ பார்க்க போகிற திருநறையூர் நாச்சியார் கோவில் நீலாதேவி நாச்சியாருக்கு. இங்கே நீலாதேவி நாச்சியார் வஞ்சுள மரத்தினுடைய அடியில் பிறந்தபடியால் வஞ்சுளவல்லின்னு அவளுக்கு திருநாமம். திருநறையூர் க்ஷேத்திரம் மாடக்கோவில். மாடக்கோவிலுக்கு அமைப்பே ரொம்ப அழகாக இருக்கும். முதல்ல ஒரு மண்டபம் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி இன்னொரு மண்டபம் நீளமாக போகும், அதுலேருந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி மேலும் மண்டபம் நீளமாக போகும், கடைசியாக படிக்கட்டு ஏறினா கர்ப்பகிரகம் வரும். இதை போல் உள்ள மாடம் வச்சு கட்டினாப்பில் இருந்தால் அதை மாடக்கோவில்னு சொல்லுவார்கள். திருநறையூர், நரைனால் நல்ல பரிமளம் மிக்கிருக்கிற, நல்ல கந்தத்தோட நறுமணத்தோடு இருக்கிற பொழில்களாலே சூழப்பட்ட ஊர். மேதாவி மகரிஷிக்கு நாச்சியார் குழந்தையாக அவதரித்தாள். மணிமுத்தாங்கிற ஆறு, மணிமுத்தாறுங்கிற இது மணிமுத்தா தீர்த்தம். கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற மணிமுத்தா தீர்த்தம், அதில் தான் தாயார் அவதரிக்கிறாள். பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் ஆண்டாளுடைய தோற்றம். கல்யாண வெங்கடேச பெருமானாய் பிராட்டியை கைப்பிடித்து கொண்டே எழுந்துள்ளிருக்கிறார். கர்ப்பகிரகம் பெரிய கர்ப்பகிரகம். கர்ப்பகிரகத்துக்குள்ள எத்தனை பெருமாள் இருக்கா தெரியுமோ? ஒத்தர் 2 பேர் இல்லை, ஆனால் எத்தனை பெருமாள் இருந்தாலும் கர்ப்பகிரகத்துக்கு நேரம் இருக்கிறது வஞ்சுளவல்லி தாயார். ஏன்னா இந்த ஊரே தாயாரால் பிராதானியம் பெற்ற ஊர்னு சொல்லணும் இல்லையோ. எல்லா ஊர்லேயும் பெருமாள் நன்னா முழுக்க அடைச்சுன்றுவார். தாயாரை சேவிக்கணும்னா எட்டி சேவிச்சா தான், பக்கத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பார். யார் சேவிக்கணும்னாலும் இந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த மூலையை சேவிச்சா தான் நாச்சியார் சேவையாகும். இந்த ஊரில் அதெல்லாம் கிடையாது. பெருமாள் தள்ளி இருக்கணும், பிராட்டி தான் நடு. கீழேந்து சேவித்தா நடுவாக நாச்சியார் சேவை சாதிப்பார். பக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள், நரையூர் நின்ன நம்பின்னு உற்சவமூர்த்தி, ஸ்ரீனிவாச பெருமாள் மூலமூர்த்தி. திருநறையூர்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது? கல் கருடன். கருட சேவை தான் ரொம்ப முக்கியமான சேவை. கல்லால் ஆக்கப்பட்ட கருடம். எங்கேயுமே வாகனத்தை கல்லால் பார்க்க முடியாது, மரத்தால் பார்க்கலாம், லோகத்தால் பார்க்கலாம். ஆனால் கல்லாலே பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கார். திருமங்கையாழ்வாரால் 100 பாசுரங்கள் பாடப்பட்ட பெருமாள். பெரிய திருமடல், சிறிய திருமடல் முதலான பிரபந்தங்களிலே திருமங்கையாழ்வார் மடல் எடுத்ததே இந்த பெருமாளை குறித்து தான். ரொம்ப அழகான பெருமாள். வஞ்சுளவல்லி தாயாருக்கு நம்பிக்கை நாச்சியார்னு மற்றொரு திருநாமம். கோச்செங்கணான் சேர்ந்த கோவில். கோச்செங்கணான் ஒரு சோழனை பற்றி திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். அந்த சோழ மன்னவன் இந்த கோவிலுக்கு நிறையா கைங்கியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். கருடன் 9 சர்ப்பங்களை கையில் தரித்து கொண்டு ஆச்சரியமான வடிவத்தோடு இருக்கார். இந்த பெருமாளுடைய தனி சிறப்பென்னு பார்ப்போம். இங்கே ஏன் வந்தாருங்கிறதையும் பார்ப்போம். கிடையே சொன்னேனே, மேதாவி முனிவருடைய மகளாக வஞ்சுள மரத்திலே பிறந்தாள். மரத்தடியில் பிறந்து தான் தாயார் வளர்ந்து வந்தாள். அம்பரமும் பெருநிலனும் திசைகளெட்டும் அலகடலும் புலவரையும் உண்டகண்டன் கொம்பமரும் வடமரத்தினிலமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பீர் கண்ணும் சுடன்னு பீழையோடு ஈழவன் தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் என்னாதமுன். எல்லாரும் சீக்கிரம் கோவிலுக்கு வாங்கோ. திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்கள் எங்கெங்கேயோ போய் வயசாகி உடம்பு சரியில்லாத தவித்து, ஏன் உன்னை யார் இங்கே வர சொன்னான்னு ஊர்க்காரா ஏசற வரைக்கும் எங்கேயோ சுத்திரிடே காத்துன்னு இருக்காளே பெருமாள், அதுக்குள்ளே வந்து சேவிக்க மாட்டீளா அப்படின்னு திருமங்கையாழ்வார் நம்மை கூப்பிடுகிறார். திருநறையூர் நின்ன நம்பி, நடுவா நாச்சியார் இருக்க, பக்கத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த, புருஷோத்தமன் 4 பெருமாள் பக்கத்தில் இருக்காப்போ. சங்கர்ஷணன் இருக்கார். இவாள்லாம் வியூகமூர்த்தி. பார்க்கடலில் பெருமாள் சேனிச்சிருக்காரே, தன்னையே 4ஆக பிரிச்சுப்பார். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். அதில் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறா? படைக்க, காக்க, அழிக்க. இதுக்காகத்தான் பெருமாள் தன்னையே 4ஆக பிரிச்சுக்கிறார். அந்த எல்லாருமே இங்கே எழுந்துள்ளிருக்கா. இதோட கூட பிரம்மா இருக்கிறார். இந்த பெருமானுக்கு தினப்படி கர்ப்ப கிரகத்தில் பூஜை பண்ணுறதே பிரம்மா தான். பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டிருக்கிற பெருமாள் வஞ்சுளவல்லி தாயார். நரையூர் நின்று நம்பி உற்சவமூர்த்தி. ஸ்ரீனிவாச விமானம் அல்லது ஹேம விமானம்னு சொல்லுகின்றனர். இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் இடத்துல ஒரு விசேஷம். சங்க சக்கரத்தில் இப்படி பிடிச்சுட்டு இருக்கணும் இல்லையோ, அவர் அப்படி பிடிச்சுட்டு இருக்க மாட்டார், முன்னோக்கி இப்படி பிடிச்சுட்டு இருப்பார். இந்த மாதிரி பார்த்தது கிடையாது சுவாமி. இதை போல முன்னாடி பிடிச்சுட்டு இருப்பாளானால் அதுக்கு தான் ஒரு சுவையான சரித்திரம். திருமங்கை ஆழ்வார் நீலன் அவருக்கு இயற்பெயர். அவர் முதல்ல ஆழ்வார் ஆகலை. அவர் ஒரு பெண்ணிடத்தில் ஆசைப்பட்டார். குமுதவல்லின்னு அந்த பெண்ணுக்கு பேர். கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் திருமங்கை ஆழ்வார் கேட்டார். குமுதவல்லி 2 விதி. ஒன்று செய்யணும், நீர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும்.
ஸ்ரீவைஷ்ணவர்கள் போய் சங்கு சக்கர பொறி ஒத்திக்கிறா பாருங்க, அதை நீர் பண்ணிட்டு வந்தா தான் உங்க கல்யாணம் பண்ணிப்பேன்னா. இதை போல இன்னைக்கு இருக்கிற பெண்களும் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவள் அது ஒரு விதி பண்ணா. இன்னொன்று, ஒரு வருஷத்துக்கு 1000 பேருக்கு தினமும் அன்னதானம் பண்ணணும். 1000 பேருக்கு நீர் தயாராதனம் பண்ணணும். இந்த ரெண்டையும் பண்ணீர்னா கல்யாண பேச்சு எடுக்கலாம்னா பண்ணிட்டு வந்துட்டார் திருவங்கியாழ்வார். மேலும் அவருக்கு இருக்கிற வேகத்துக்கும் கோபத்துக்கும் எந்த ஆச்சாரியன் இவருக்கு சங்க சக்கரத்தை ஒத்த போறா சொல்லுங்க? ஒத்தருக்கும் தைரியம் வரல. இந்த திருநறையூருக்கு வந்தார், பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார். இந்த பெருமாளே தான் அவருக்கு சங்க சக்கரத்தை ஒத்தினார். அதனால் இப்படி திருவங்கியாழ்வார் இருந்தால் முன்னாடி ஒத்தனம் பாருங்க, ஒத்தரத்துக்கு இங்கே இருக்கிற கை இங்கே வந்துடுத்தான். இப்படி வச்சுட்டு இருந்தார். அதுக்கு அவருக்கு சங்கு சக்கர பொறி ஒத்துவதற்காக இப்படி, அதோட கூட இப்படி ஒத்த வந்தாலே இன்னொன்று இருக்கு பாருங்க. இப்படி முன்னாடி நிற்கிறேன் நான், இப்படி முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இவருடைய வலத்தோள் இங்கே தானே இருக்கும். ஒருத்தருடைய வலத்தோளில் தான் சக்கரை பொறி ஒத்தணும், என்னுடைய இடத்தோளில் தான் சங்க பொறி ஒத்தணும். எனக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒத்தணும்னா அவர் சங்க சக்கரத்தை எந்த கையில் பிடிச்சிக்கணும்? பெருமாள் வலக்கையில் சக்கரத்தை பிடிச்சிருந்தா ஒத்தரச்சே எதிராளியினுடைய இடது தோளில் படும். இவர் இடது கையில் சங்கத்தை பிடிச்சிருந்தா ஒத்தரச்சே இடது தோளிலே படுறது, இடது தோளில் சக்கரம் போட்டுடும், வலது தோளில் சங்கம் படும். ஆகவே வலது இடது மாற்றி பிடிச்சுனாகணும். இப்போ சங்க சக்கரத்தையும் மாற்றி பிடித்து முன்னோக்கி பிடித்து கொண்டு, அப்படித்தான் திருவங்கியாழ்வாருக்கு பெருமாள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கார். தாபகா புன்றஹா ததா நாம மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா என்று வெள்ளிக்கிழமை உத்தர நன்னாளிலே கலியுகத்திலேயே இன்னைக்கும் பெருமாள் அனைவராலும் சேவிக்கப்படும்படி எழுந்துள்ளிருக்கார். தூவாய புள்ளூர்ந்து வந்து துறவேழம் மூவாம நல்கி முதல துளித்தானே நாவாயுளானை நரையூரில் கண்டேனேன்னு திருவங்கியாழ்வார் பாடுறார். இந்த கருடன் எதனால் இப்படி இருக்கார் தெரியுமோ? இன்னைக்கு அமுத கலசம் சமர்ப்பிக்கப்படுறது. உங்களுக்கு யாருக்கும் ஆசை இருக்குது, ஏதான தோஷங்கள்லாம் நமக்கு விலகணும், கருடனுடைய அனுகிரகம் வேணும், சர்ப்பதோஷம் விலகணும், எது இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அமுத கலசம்னு பெருமாளுக்கு ஒரு நைவேத்தியம், அதை பண்ணி கருடனுக்கு தலிகை கண்டோரில் பண்ணலாம். கருடனுக்கு தனி பூஜை உண்டு இந்த ஊரில். எல்லா இடத்துலையும் கருடன் வாகனமாக வெளியில் இருப்பார். ஆனால் இங்கே கருடனுக்கும் தனி ஆராதனை, பெருமாளுக்கு தனி ஆராதனை. கருடனை சிற்பி பண்ணார், ரொம்ப அழகாக வாங்கிச்சுட்டார் அந்த கருடன். நிஜமாவே அவர் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். ஓ, இவர் பறந்து போயிட்டார்னா அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னுட்டு தன்னுடைய ஒளியால் தட்டின்னு இருந்த ஒளியால் தட்டி அப்படியே அவர் கீழே நிறுத்தினார். அன்னிலேருந்து பெருமாளுக்கு வாகனமாகவே இருக்கார். வருஷத்துக்கு 2 தடவை இங்கே கருடோத்சவம் நடக்கிறது. அந்த கருடோத்சவத்தில் ஒரு தனி சிறப்பு. உள்ள அவர் 10 அடிக்கு 10 அடி ஒரு உள்ளுல தான் இருக்கார், கருடன் மட்டும் இருக்கார். நீங்கள் போகிறச்சவே அந்த கருடனை தாண்டி தான் மூலமூர்த்தி இடத்துல போய் சேவிக்கணும். இந்த கருடனுக்கு புறப்பாடாருச்சே சின்ன இடமோ இல்லையோ, அவர் மேலே பெருமாள் எழுந்துருள பண்ணிடுவா. 8 பேர் மட்டும் எழப்பண்டு வருவா, அவ்வளோதான் உள்ளே போக முடியும். தோளில் தண்டு வார வச்சு 8 பேர் வருவா. ஆனால் முதல் மாடம் தாண்டின உடனே 16 பேர் ஆகிடுவா. அடுத்த மாடம் தாண்டின உடனே 32 பேர் ஆகிடுவா. கடைசியில் வீதியில் வரைச்சே 64 பேர் ஆகிடுவா. திரும்ப உள்ளே போகிறச்சே 64 பேர் தூக்கிட்டு போன பெருமாள் 32 பேர் ஆகிடுவா. மறுபடியும் அடுத்து போனோடனே 16 பேர் ஆகிடுவா. உள்ளே போகிறச்சே 8 பேர் ஆகிடுவா. உள்ளே கொண்டு போய் அனாயாசமாக இழப்பண்டு வந்துடுவா. அப்போ வெளியில் வரைச்சே லேசாக இருக்கிற கருடன் போக போக வீதியில் உலா வரைச்சே அத்தனை பாரமாக வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு எழுந்துள்ள பண்ணிட்டு வரார். வேதம் வேறல்லர், கருடன் வேறல்லர். அங்கே தான் அந்த பெருமாளை சேவிச்சுட்டோம். தனி நாச்சியார், இங்கே 2 நாச்சியார் கிடையாது. வஞ்சுளவல்லி தாயார் ஒரே நாச்சியார், நமக்கு நம்பிக்கை ஊட்டும் நாச்சியார். நம்பிக்கை இருக்குது, 2 தாயார் கூட இல்லை. அதனால் நிச்சயமாக ஒன்றும் தப்பாக ஆகாதுன்னா ஒரே நாச்சியார் தானே, தைரியமாகவும் இருக்கலாமோ இல்லையோ. நமக்கு நம்பிக்கையோட்டி செய்யும் மேதாவி மகரிஷிக்கு குமாரத்தியாக அவதரித்த வஞ்சுள நாயிகா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் நரையூர் நின்ன நம்பி அவசியம் அனுகிரகிக்கட்டும்.